அடுத்து முக்கியமான 5 விஷயங்களில் முதல் விஷயம் வந்து செக் லேட்ச் அண்ட் பொசிஷன். ஸோ உங்களுடைய பிரஸ்ட் ஃபீடிங் பொசிஷனை வந்து நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பொசிஷன் கரெக்டாக இருக்குது, அந்த லேட்சும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப தான் உங்களுடைய நிப்பிள் பெயினில் இருந்தெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி நல்ல ஒரு மில்க் சப்ளையும் வந்து அதனால் நம்மளுக்கு வந்து ஏற்படும். அடுத்தது ரெஸ்ட் வென் யூ கேன். ஸோ வந்து சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை தூங்கும் போது தூங்குமா அப்படின்னு. பட் வந்து அது வந்து நிறைய நேரத்தில் பாசிபிள் வாய்ப்பே கிடையாது. பட் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோன்ற போதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரெக்கவரிக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி மில்க் சப்ளைக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து ரெஸ்ட் வென்னவர் யூ கேன். ஸோ குழந்தை தூங்கும்போது அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்டை வந்து நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா அதை கேட்டால் நிறைய அம்மாங்களுக்கு வந்து கோவப்படும், இன்க்ளூடிங் மீ. ஸோ அதனால் உங்களால் எப்போல்லாம் ரெஸ்ட் எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து ஆஸ்க் ஃபார் சப்போர்ட். ஸோ வந்து இது வந்து நிறைய பேர் வந்து பண்ணுறதே கிடையாது ஒரு ஹெசிடேஷனால். பட் வந்து இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து லாக்டேஷன் கன்சல்டனோட சப்போர்ட் வேணுமா, இல்லாட்டி உங்களுடைய பார்ட்னர் உங்கள் ஹஸ்பண்டோட சப்போர்ட் வேணுமா, வேறு ஏதாவது ஒரு பேரண்டிங் குரூப் மாம் குரூப்போட சப்போர்ட் வேணுமா, அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து நீங்கள் தேடி போகலாம். ஸோ வந்து டெஃபினெட்லி ஆஸ்க் ஃபார் சப்போர்ட். டோன்ட் ஹாவ் எனி ஹெசிடேஷன் ஆன் இட். வந்து கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்துக்கிறது வந்து நம்மளை வந்து வீக்கானதுனால நம்ம சப்போர்ட் எடுக்கிறோன்னு கிடையாது. நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக நம்ம ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ப்ரெஸ்ட் பேட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் லீக்கேஜிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது ரொம்பவே முக்கியமான விஷயம், பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். ஸோ வந்து நீங்கள் ஒரு நியூ மாமாக இருக்கீங்க, நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ரொம்பவே கைண்டாக இருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஜேர்னியும் வந்து ஈஸியாக வந்து ஹீல் ஆகும். ஸோ ஒவ்வொரு மாமும் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ வந்து எவ்ரி மாம் இஸ் யூனிக். மதர்ஹுட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த ஹீலிங் ப்ராசஸும் அப்படி தான் இருக்கும். அதனால் ட்ரஸ்ட் யுவர் பாடி. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ கைண்டாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கைண்டாக வந்து நீங்கள் இருக்க பாருங்கள்.